ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இஸ்ரவேல் யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். என்ன காரணம் சொல்லுது வசனம்? அவனுடைய முதிர் வயதுல யோசேப்பு பிறந்ததுனால யோசேப்பு மேல மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அவன் மேல அதிகமா பாசம் வச்சிருந்தான். அவனை ரொம்ப அதிகமாய் நேசித்தான். ஆனா யோசேப்பின் சகோதரரோ அவனை அதிகமாய் பகைத்தார்கள். அடுத்த வசனமே என்ன சொல்லுது? யோசேப்பின் சகோதரர் அவனை பகைத்தார்கள். அவங்க ஏன் பகைக்கிறாங்க? அவங்க அப்பா யோசேப்பை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறதுனால மற்ற சகோதரர்கள்லாம் யோசேப்பை அவனை பகைக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் உங்கள் சொந்த சகோதரர்களால் உங்கள் உறவினர்களால் பகைக்கப்படலாம். எல்லாரும் உங்களை வெறுக்கலாம், உங்களை பகைக்கலாம். ஏன் என்னை பகைக்கிறாங்க, ஏன் என்னை வெறுப்போட பார்க்குறாங்க, என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் குழம்பி போயிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோசேப்பை அவன் சகோதரர்கள் ஏன் பகைச்சாங்க? அவன் தகப்பன் அவனை நேசித்தபடினால. இன்றைக்கு உங்களுடைய சகோதரர்களோ உறவினர்களோ உங்களை ஏன் பகைக்கிறாங்கன்னு கேட்டா, உங்கள் பரம தகப்பன் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிப்பதனால் அவர் உங்களை ஸ்பெஷலா கவனிக்கிறாரு. உங்களுக்கு பார்த்து பார்த்து அவர் செய்கிறாரு. இஸ்ரவேல் அவனுடைய நேசகுமாரனுக்கு பல வர்ணமான அங்கியை தச்சு கொடுக்குறான். யாருக்கும் அந்த அங்கியை தச்சு கொடுக்கல, பல வர்ணமான அங்கியை. ஆனால் யோசேப்புக்கு தச்சு கொடுக்குறான். அதுதான் எல்லாருக்கும் ரொம்பவே அதிகமாக பகையை உண்டாக்குது. நமக்கு செய்யல, அவனுக்கு செய்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி. அப்போது இன்றைக்கு உங்களை பகைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, கர்த்தரால் நேசிக்கப்பட்டிருக்கீங்க. அவர் உங்களுக்கு விசேஷித்த விதத்தில் நிறைய காரியங்களை ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறாரு. அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்குலாம் பார்த்தா பொறாமையாக இருக்குது. அதனால் இந்த உலகம் உங்களை பகைக்கிறது. உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். தேவன் அவங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா உங்களை தான் அவர் தெரிந்து கொண்டார், உங்களை தான் அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி இது நடந்திருக்கிறது. நம்மளுடைய நீதி இல்லை, அவருடைய தீர்மானத்தின்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மளை அழைத்திருக்கிறார். நமக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் நம்ம முன்னோர்களுக்கு கிடைக்கல இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் கவனிப்பு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு இல்லாதபடினால நம்மளை பகைக்கிறாங்க. நாம நல்லவர்கள், நாம உத்தமர்கள் அப்படின்றதுக்காக அவர் அழைக்கவில்லை. அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்கு தேவையானதை எல்லாம் அவர் பார்த்து பார்த்து செய்கிறார். நமக்கு எல்லா தேவைகளையும் அவர் பார்த்து பார்த்து செய்கிறதுனாலேயே இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நீங்கள் ரொம்ப நேசித்த உங்கள் சகோதரர்கள், தாய் தகப்பன், ஃப்ரெண்ட்ஸு, யாராக வேணா இருக்கலாம். இவங்கெல்லாம் என்னை ஒதுக்குறாங்களே, என்னை வெறுக்கிறாங்க, என்னை பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா இயேசு என்ன சொல்கிறாரு? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. என் நிமித்தம் உங்களை யாராவது துன்பப்படுத்தினாங்க சொன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறபடினால தான் இந்த உலகம் உங்களை பகைக்கிறது. அதை பற்றி நீ கவலைப்படாத, சந்தோஷப்படு. ஏன்னா பரலோகத்தில் பலன் ரொம்ப மிகுதியாக இருக்குது. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. பரலோகத்தில் மட்டும் இல்லை, இந்த பூலோகத்திலையும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மளோடு கூட இருக்கிறத தவிர நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதனா இருக்க முடியுமா? அவரே நம்ம கூட இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதமும் நம்ம கூடவே இருக்கிறது போல. அதனால மற்றவர்கள் நம்ம பகைக்கிறத குறித்தோ மற்றவர்கள் நம்ம வெறுக்கிறத குறித்தோ நம்ம கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மனுஷங்கள். கர்த்தர் நினைச்சா அவங்களை எல்லாம் உங்கள் பட்சமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்.